லஞ்சம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியை விசாரிக்க மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அங்கித் திவாரியை அமலாக்கத்துறை கட்டுப்பாட்டில் விசாரிக்க அனுமதி கோரி திண்டுக்கல் நீதிமன்றத்தில் மனு தாக்கலானது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், விவரங்கள் என்ன? ஹலோ, வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவிடம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அங்கித் திவாரி மதுரை மத்திய சிறையில் உள்ளார். இவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் துறை ரீதியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று கடந்த 5ஆம் தேதி மனு தாக்கல் செய்தனர். அந்த மனு கடந்த 7ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அதே முதல் நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது. விசாரணை நீதிபதி, அதாவது நீதித்துறை நடுவர் மோகனா இன்று ஒத்தி வைத்தார். அதன்படி இன்று காலை அமலாக்கத்துறை அதிகாரிகளும் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜராயினர். அதே போல் அவரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரும் திண்டுக்கல் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தனர். மனுவினை விசாரித்த திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிபதி மோகனா அமலாக்கத்துறை அதிகாரிகள் துறை ரீதியாக விசாரிக்க வேண்டும் என்ற இந்த மனுவை தள்ளுபடி செய்தனர். அதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அப்படி விசாரணை அவரிடம் நேரடியாக நடத்த வேண்டும், நாங்களும் அவருடன் இருப்போம் என்று வாதம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் துறை ரீதியாக விசாரிக்க வேண்டிய கோரிக்கை இந்த மனுவினை தள்ளுபடி செய்தனர். ராஜலட்சுமி.